அனைவருக்கும் கல்வி வாய்ப்புகள். நாட்டில் நிலவிய அசாதாரண பொருளாதார சூழ்நிலை காரணமாக 2019 முதல் பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே பாடசாலை உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 2025 வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 2500 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களின் தரத்தினை மேம்படுத்துவதற்காக ஏற்கனவே ரூபாய் 137 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்பள்ளி சிறுவர்களுக்கான ஊட்டச்சத்து நிகழ்ச்சி திட்டம். முன்பள்ளி சிறார்களுக்கான காலை உணவு நிகழ்ச்சி திட்டத்தில் மாணவர் ஒருவருக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் உணவுக்கான கட்டணத்தை ரூபாய் 60 இருந்து ரூபாய் 100 அதிகரிக்க நான் முன்மொழிகின்றேன். இதற்காக 2025 வரவு திட்ட மதிப்பீடுகளில் ரூபாய் 1000 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட குழந்தை பருவ கல்வி நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு ரூபாய் 120 பில்லியனை ஒதுக்கீடு செய்வோம். மனிதவள மேம்பாட்டில் முன்பள்ளி ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுதல், பாலர் கல்வியின் தரத்தை மேம்படுத்தல் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பை அதிகரித்து அவர்களின் மாதாந்த கொடுப்பனவை இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் ரூபாய் 1000 அதிகரிக்க முன்மொழிகின்றோம். இதன்படி 100 பில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்ய முன்மொழிகின்றேன். பாடசாலை கல்வியினை நவீனமயமாக்கல், இது மிக முக்கியமான ஒரு விடயம். சிறுவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து அல்லது அவர்களின் பெற்றோர் தொழில் புரியும் இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவில் ஆரம்ப பாடசாலை ஒன்றினை அபிவிருத்தி செய்வதே அரசாங்கத்தின் கொள்கையாகும். தற்போது நாடு பூராவும் 10,126 அரசு பாடசாலைகள் காணப்படுகின்றன. அவற்றில் 3,946 ஆரம்ப பாடசாலைகள் காணப்படுகின்றன. மேலும் இந்த பாடசாலையில் சுமார் 6,34,094 சிறுவர்கள் கல்வி கற்கின்றனர். இவற்றில் 3000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் 100க்கும் குறைவான மாணவர்களையும் மற்றும் 6,470 பாடசாலைகளானது 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ளதுடன் இப்பாடசாலைகளை பெரும்பாலானவை பின்தங்கிய கிராமப்புறங்களில் காணப்படுகின்றன. இது பாடசாலைகளுக்கு இடையில் பெரும் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான மாணவர்கள் பல அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே இதை மதிப்பீடு செய்து ஒரு தேசிய திட்டத்தை உருவாக்கும் முகமாக 500 பில்லியனை இதற்காக முன்மொழிகின்றோம். பாடசாலை முறைமை மிகவும் சிக்கலானதாக காணப்படுகின்றது. 138 பாடசாலைகள் ஒரு மாணவர்கள் கூட சேராத பாடசாலைகளாக அடையாளம் காணப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் பூஷாக்கான உணவுகளை பெற்றுக் கொள்வதற்கு பூஷாக்கு உணவு கொடுப்பனவானது ரூபாய் 5000 10,000 வரை அதிகரிக்கப்படும். இதற்காக ஏற்கனவே இந்த வரவு செலவில் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் கல்வி பெறும் மாணவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவினை 4,000 ரூபாய் 5,000 வரை அதிகரிக்க நான் முன்மொழிகின்றேன். இதற்காக வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கத்துக்கு மேலதிகமாக ரூபாய் 200 மில்லியன் வழங்குவதற்கு முன்மொழிகின்றேன். மகப்புழு புலமை பரிசல் கொடுப்பனவை 5,000 ரூபாய் 7,500 அதிகரிக்க முன்மொழிகின்றேன். அத்துடன் மாதாந்த உதவித்தொகையை ரூபாய் 4,000 ரூபாய் 6,500 அதிகரிப்பதற்கும் பாடசாலை மாணவர்களை கருத்தில் கொண்டு முன்மொழிகின்றேன். இதற்காக 2,000 பில்லியன் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அனைத்து கொடுப்பனவுகளும் 2025 ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.